வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். எப்பவுமே ஸ்வீட்டை நம்ம அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பிரெயினை அது டம்ப் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஸ்வீட்ஸ் அதிகமா எடுத்துக்கவே மாட்டாங்க. ஈவன் நல்ல ரிச் பீப்புள்ஸே எடுத்துக்கோங்களேன், அவங்க நிறைய கான்சென்ட்ரேஷன் பவரோட இருக்காங்க, மல்டிபிள் டாஸ்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஸ்வீட்ஸ் அதிகமா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எல்லாரும் வயசானவங்க அதனால அவங்க ஸ்வீட் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாலும் உண்மை அது கிடையாது. ஸ்வீட் எடுக்கிறதுனால பிளட் குளுக்கோஸ் லெவல் ரொம்ப ஈஸியாக ஸ்பைக் ஆகும். இது நம்மளுடைய பிரெயினை பாதிச்சு கான்சென்ட்ரேட் நம்மளை எதுலையுமே பண்ண விடாது. அதுக்குன்னு எப்பவுமே சாப்பிட்டு இருந்தா அப்படியே ஆயிடுமா அப்படின்றது கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவரை கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ நீங்கள் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஃபுல் ஃபோக்கஸாக இருங்க, ஸ்வீட் இல்லாமல். நோஸில் இருக்கக்கூடிய ஹேரை ட்ரிம் பண்ணுற மாதிரி இப்போ நிறைய ட்ரிம்மர்ஸ் வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாகவே நம்ம நோஸில் இருக்கக்கூடிய ஹேர் எல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். ஆனால் அதனால் நிறைய கெட்ட விஷயங்களும் நடக்க தான் செய்யுது. டோட்டல் ஹேரையும் நம்ம ட்ரிம் பண்ணுறதுனால அங்கே ஏர் ஃபில்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸே நடக்கிறது இல்லை. அந்த இருக்கக்கூடிய ஏர் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, வெளியே நம்ம மூச்சு இழுக்கக்கூடிய அந்த காற்றுலேருந்து வரக்கூடிய டஸ்ட், பாக்டீரியா, வைரஸ் இது எல்லாத்தையுமே அது ட்ராப் பண்ணி வச்சுக்கும். அது இல்லாமல் நம்ம சுவாசித்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஈஸியாக நம்மளுடைய பாடிக்குள்ளே போய் நம்ம பாடியை தாக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ரிம் பண்ணும் தான், அதுக்குன்னு ஃபுல் ட்ரிம் பண்ணக்கூடாது. எங்கெல்லாம் நமக்கு வெளியே தெரிஞ்சு அசிங்கமாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அந்த இடம்லாம் கட் பண்ணிக்கலாமே தவிர்த்து நோஸில் இருக்கக்கூடிய ஃபுல் ஹேரையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. அது எல்லாமே ஒரு அடையாளம்னு சொல்லலாம். அப்போது அந்த நேம் எல்லாம் உருவானது எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு புயலுக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு பெரிய செக்ஷன் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு பேர் வைக்கிறதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ரீசன்ஸ் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் இந்த புயல், சுனாமி இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம், நேச்சுரல் டிசாஸ்டருக்கெலாம் பேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய யூனியனே இருக்குது. ஆல்ரெடி அவங்க எல்லாருமே சாட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நேமை வச்சு தான் கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த கண்ட்ரி நேமை டிசைட் பண்ணும்போது யாருக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டுச்சோ அவங்க என்ன மாதிரியான சிந்தனையில் இதை வச்சாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. 220 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு அமெரிக்கான்ற பேரே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு நேம் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் அதை வச்சு மட்டுமே, அங்கே இருக்கக்கூடிய இடங்களை வச்சு மட்டுமே அந்த கண்ட்ரியை டிசைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி ஆசிலேஷனாகவே அந்த கண்ட்ரியோடைய நேம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒருத்தர் அதுக்கு அமெரிக்கா அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அவர் தான் மார்டின் அப்படின்றவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, வேர்ல்டு மேப்லாம் பிரிண்ட் பண்ணுற ஒரு ஆள். அப்படி நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோரும் பண்ணியிருக்காரு. கரெக்டாக அந்த இடங்களுக்கெல்லாம் போய் அந்த மேப் எல்லாத்தையும் சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்து லைவாகவே அந்தந்த இடத்துக்கு அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி மேப்பு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெகக்னேஷன் கொடுத்து பிரிண்ட் பண்ணுற ஒரு ஆள். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அமெரிக்கோ அப்படின்ற ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அமெரிக்காவுடைய எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லலாம். இருக்கிற மூளை முடுக்கு எல்லாமே அமெரிக்காவில் எங்கே என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெளிவாக பார்த்த ஒருத்தர். அவருடைய பேர் அமெரிக்கோ. அப்போ அந்த பேரையே இந்த கண்ட்ரிக்கு வச்சா என்ன, அவருக்கு தான் அமெரிக்கா பற்றி நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக அப்போ அமெரிக்கா இல்லை, அந்த நாட்டை பற்றி நல்லாவே தெரியும். அதனால் அமெரிக்காவுடைய பேரையே கொஞ்சம் மாடுலேட் பண்ணி அமெரிக்கா அப்படின்னு வச்சாங்க. அதுதான் இப்போ எல்லாருமே நம்ம கூப்பிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா. தம்ஸ் அப் அப்படின்ற இந்த சிம்பிள் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் இல்லையா. இந்த தம்ஸ் அப்போடைய சிம்பிள் உருவானது எப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே சொல்கிறாங்க. சாதாரணமாக ஏதாவது ஒரு சிம்பிள் உருவாகுதுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய வார் இருக்கும், போர் இருக்கும். பட் இந்த ஒரு தம்ஸ் அப்புக்கு பின்னாடி பெரிய சத்தம் மட்டும்தான் இருந்திருக்கு. ஏரோப்ளைன் பைலட்ஸ் எல்லாருமே அவங்க டிரைவ் பண்ணும்போது நிறைய சவுண்ட்ஸ் வரும். இன்ஜின்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட்லாம் அவங்களால வெளியே கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஹெலிகாப்டர்லேயும் அதிகமான சத்தம் வரும். அதனால தான் அவங்க ஹெட்செட் போட்டிருப்பாங்க, அதன் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஈவன் அவங்க பக்கத்தில் இருந்தால் கூட, ஏன்னா அந்த சத்தத்தில் நம்ம பேசுகிறதே கேட்காது. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ். ஆனால் இந்த ஃப்ளைட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க, இன்ஜின் கரெக்டாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்ற விஷயம் கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா, அங்கே ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு கூட அவங்க சிம்பிளாக அந்த ஆக்ஷனாக இந்த தம்ஸ் அப்பை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்ட உடனே எஸ் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி பைலட்ஸ் எல்லாரும் இந்த ஒரு சிம்பிளை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அது அப்படியே ஹாலிவுட்டுக்கு போச்சு. ஹாலிவுட்லேருந்து டோட்டல் வேர்ல்டுக்கும் திரைப்படங்கள் வாயிலாக அண்ட் நிறைய ட்ராமாஸோடைய வாயிலாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மைம் ஆர்டிஸ்ட் அப்போ நிறைய பேர் இருந்தாங்க. அந்த மைம் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து எல்லாம் ஓகேவானா ஓகே அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த தம்ஸ் அப்பை காட்டியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற எல்லாத்துக்குமே இந்த தம்ஸ் அப் வர ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம எதில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம எல்லாருமே பாஸ்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பாஸ்ட்னா என்ன, ஆல்ரெடி முடிஞ்சது, இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் நிகழ்காலம்,
ஃப்யூச்சர் வருங்காலம். ஆனால் நம்ம எல்லாருமே இறந்த காலத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இமீடியட்டாக நம்மளுடைய பிரெயினுக்கு போகுது அப்படின்னு நம்ம நினச்சாலும் 80 மில்லி செகண்ட்ஸ் லேட்டாக தான் நம்ம பிரெயினுக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் போகுது. அப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்ம நடந்து முடிஞ்ச நிறைய விஷயங்களை தான் கொஞ்ச நேரம் கழித்து யோசித்து பார்க்குறோம். அப்படின்னா நம்ம எல்லாருமே இறந்த காலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராசஸ் லேட் ஆகிறதுனால நம்ம வாழக்கூடிய நாட்களும் நிமிடங்களும் லேட் ஆகுது. அப்போது நம்ம ப்ரெசண்ட்டில் வாழல, பாஸ்ட்டில் வாழ்கிறோன்னு சொல்கிறாங்க. ரூபிக் கியூப் இதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். குழந்தைங்களுக்குமே இதை ஒரு டாயாக வாங்கி தருவாங்க. பட் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்றது இதை யூஸ் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தெரியும். ஈவன் இதை சால்வ் பண்ணுறதுமே கொஞ்சம் ட்ரிக்கி தான். 4 இருக்கும், 6 இருக்கும், 8 இருக்கும், 12 இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஈவனான க்யூப்ஸ் இருக்கிறது. அது ரொம்ப அதிகமாக போக போக அதோடைய டாஸ்க்கும் பெருசாகிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் கண்ணை மூடிட்டுலாம் இதை சால்வ் பண்ணுறதுக்கான ஆட்கள் உண்டு. இதை கண்டுபிடிச்சது ஈரன் ரூபிக் அப்படின்ற ஒருத்தர் தான். இதை கண்டுபிடிச்சது என்னதான் அவராக இருந்தாலும் இதை அவர் சால்வ் பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆயிருக்கு. தொடர்ந்து 1 மாதம் முயற்சி பண்ணதுக்கப்புறம் தான் அவர் கண்டுபிடிச்ச அந்த ரூபிக் கியூபை அவராலேயே சால்வ் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்படின்னா இந்த ரூபிக் கியூப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒன்று தான். ஆனால் அது மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற விஷயத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. இதை கண்டுபிடிச்சவங்களுக்கே 1 மாதம் ஆயிருக்குன்னா உடனே வாங்கிலாம் நம்மளால் படப்படன்னு பண்ணிட முடியாது. ஆனால் அதுக்கெலாம் கிளாஸுக்கு தான் போகணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ரொம்ப இந்த 2 2 4 4 அப்படின்னு ஆரம்பித்தாலே நம்மளால் ஈஸியாக இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கணக்கு தெரிந்த வரைக்கும் தான் கஷ்டம். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.